அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்த்தீங்கன்னா சோளக்கதிர் கிடையாது. ஸ்வீட் கார்னு தான். நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நான் 2 ஸ்வீட் கார்னை எடுத்து இந்த மாதிரி உரித்து நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், இதிலேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, இன்னும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஆல்ரெடி என்னோடய லாங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு ரெடி நான் நிறையா போட்டிருக்கேன். அந்த மாவில் தான் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதாவது கடலை மாவுலேயே மிக்ஸ் பண்ண மாவு. பாதி லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துட்டு நம்ம எடுத்ததுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தெளித்து தான் இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த மாவோட அந்த ஸ்வீட் கார்ன் ஒட்டுற அளவுக்கு இருந்தாவே போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இந்த மாதிரி போட்டு அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோ யாரும் போட்டிருக்காங்களான்னு தெரியாது. இது என்னோடய ஸ்டைல். தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்.